அடுத்த விருதை வழங்குவதற்கு ஒரு தலைவனை மேடையேற்ற விரும்புகிறோம். நாவல் எழுதினாலும் சரி, நசுக்கப்பட்டவர்களை பற்றித்தான் எழுதுவேன். அரைகூவல் விடுத்தாலும் சரி, நசுக்கப்பட்டவர்களுக்காகத்தான் அரைகூவல் விடுப்பேன் என்று சில நாட்களுக்கு முன்பாக மதுரை முழுவதையும் சிவப்பு சட்டைக்காரர்களால் நிரம்பி வழியச் செய்து அதிகாரத்திற்கு எதிரான குரலை தொடர்ந்து எழுப்பிக் கொண்டிருக்கும் எழுத்தாளர், மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் சு. வெங்கடேசன் அவர்களை மேடையேற்றுவதில் மகிழ்ச்சி அடைகிறது ஆனந்த விகடன் நம்பிக்கை விருதுகள் 2024. இந்த விருது யாருக்கு போக போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழ் சமூகம் பற்றி தெரியாத வரலாறுகளை, தமிழ் சமூகம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மைகளை களத்தில் நின்று ஆய்வு செய்யக்கூடிய தமிழ்நாட்டின் மிக முக்கியமான ஆய்வாளர். வ.உ.சி.யில் தொடங்கி எத்தனையோ தமிழ் பண்பாட்டு மரபுகளை ஊசியில் கோர்த்து அறிவு நூலாக்கிய நம்பிக்கை மனிதருக்குத்தான் விகடனின் நம்பிக்கை விருதுகளை வழங்க இருக்கிறோம். அவர் யார்? ஏவில பார்க்கலாம். நவீன தமிழ் சமூக வரலாற்றின் குறுக்குவெட்டு தோற்றத்தை பல்வேறு கோணங்களில் தொடர்ந்து பதிவு செய்து வரும் வரலாற்று ஆய்வாளர். தேடல், ஆய்வு, எழுத்து, பதிப்பு, மொழிபெயர்ப்பு என வரலாறு மற்றும் தமிழ் இலக்கிய வெளியில் இவர் பங்களிப்பு போற்றத்தக்கது. புனைவெழுத்துக்கே உரிய சுவாரஸ்யத்துடன் வரலாற்றை விவரிப்பவர். வ.உ.சி., பாரதி, புதுமை பித்தன் உள்ளிட்ட பல ஆளுமைகள் குறித்த தனது ஆய்வின் மூலம் இவர் தமிழ் சமூகத்துக்கு தந்தது முற்றிலும் தெளிவான புதிய முகம். பழந்தமிழ் நூல்கள், வரலாற்று அசைவுகள், அரசியல் பெருநிகழ்வுகள், பண்பாட்டு மாற்றங்கள் என இவர் பாய்ச்சிய வெளிச்சம் வரலாற்றை மீள் வாசிப்புக்கு உட்படுத்தியது. சிகாகோ உள்ளிட்ட பல பல்கலைக்கழகங்களில் பணியாற்றியவர் இப்போது சென்னை வளர்ச்சி ஆராய்ச்சி நிறுவனத்தின் பேராசிரியர். திருநெல்வேலி எழுச்சியும் வ.உ.சி.யும் 1908 என்ற நூலுக்காக சமீபத்தில் இவருக்கு கைவந்தது சாகித்ய அகாடமி விருது. மெய்ப்பொருள் காண்பது அறிவு எனும் சுடரேந்தி ஆய்வுலகில் அழுத்தமாய் கால் பதித்து நடக்கிறார் சலபதி. கடல் கடந்தும் போய் காலத்தடயம் தேடும் இந்த ஆய்வு பறவையை ஆராதிக்கிறது ஆனந்த விகடன். சாகித்ய அகாடமி பெற்ற பிறகும் சாதாரணமாகவே இயங்கிக் கொண்டிருக்கிற சாதனை எழுத்தாளர் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சியும் பெருமிதமும் கொள்கிறது ஆனந்த விகடன். வாழ்த்துக்கள் ஐயா. இந்த நேரத்துல சத்யா வழங்கும் ஒரு சிறிய அன்பு பரிசு உங்களுக்காக. ஆய்வாளர் ஆயிரா வெங்கடாச்சலபதி அவர்களுக்கு விகடனினுடைய இந்த விருதை வழங்குவதில் மிக பெருமைப்படுகின்றேன். பண்பாட்டு வரலாறு, அரசியல் வரலாறு, இலக்கிய வரலாறு என்று இந்த மூன்றையும் திறனோடு கையாள முடிந்த தமிழ் ஆளுமைகள் மிக மிக குறைவு. அதை மூன்றையும் முழு திறனோடு கையாளுகிற மகத்தான எழுத்தாளர் ஆய்வாளர் சலபதி அவர்கள். வ.உ.சி., பாரதி, புதுமை பித்தன் என்று மூன்று பெரும் ஆளுமைகளை, அவர்களுடைய படைப்புகள், வாழ்க்கையை முழுமையாக ஆய்வு செய்ய தன்னுடைய வாழ்வு முழுமையும் செலவிட்டு கொண்டிருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஆய்வாளர் அவர்கள். 80களினுடைய பிற்பகுதியில் வ.உ.சி.யும் திருநெல்வேலி எழுச்சியும் என்ற சலபதி அவருடைய புத்தகமும், ஆஸ்துரையும் இந்திய புரட்சி வரலாறும் இயக்கங்களும் என்ற சிவசுப்பிரமணியனுடைய நூல், இந்த 2 நூல்தான் இலக்கிய உலகத்துக்குள்ளே வருகிற பொழுது மிகப்பெரிய ஆச்சரியத்தை, ஆர்வத்தை, ஒரு ஆய்வு நூல் என்றால் எப்படி எழுத வேண்டும் என்பதை எங்களை போன்ற மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மிகச்சிறப்பான நூல். என்னுடைய காவல் கோட்டம் நூல் வெளியீட்டில் சிறப்புரையாற்றியது சலபதி அவர்கள்தான். அப்படி ஆற்றுகிற பொழுது ஒரு வரி சொன்னார், இந்த நாவல் மிகச்சிறந்த நாவல்,
ஆனால் மகத்தான நாவலா என்பதை காலம்தான் சொல்ல வேண்டும் என்றார். ஒரு ஆய்வாளனுக்கே உரிய வார்த்தைகள். அவருடைய எல்லா ஆய்வுகளும் ஒரு புனைகதைக்குரிய சுவாரஸ்யத்தை, அநேகமாக தமிழில் ஆய்வு நடையை இவ்வளவு சுவாரஸ்யமான நடையாக மாற்றிய மிகச்சிறந்த எழுத்தாளர், ஆய்வாளருக்கு இந்த விருதை வழங்குவதில் உண்மையில் மகிழ்ச்சியும் பெருமை அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஐயா, உங்களுடைய வெற்றி உரை. வணக்கம். மிக மகிழ்ச்சியாக உணர்கிறேன். ஒரு வரலாற்று ஆசிரியருக்கு இதை போன்ற ஒரு விருது தமிழ்நாட்டில் கிடைப்பது என்பது மிகவும் அரிது. நான் வரலாறு படிப்பதற்காக ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் புதுதில்லிக்கு சென்றேன். அப்போது எங்கள் பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள் சொன்னார்கள், படிப்பது பயனற்ற ஒரு பாடம், வரலாற்று பாடம், அதை படிப்பதற்காக ஒருவர் தில்லிக்கு செல்கிறார் என்று சொன்னார்கள். அவ்வளவுதான் நமது நாட்டிலே வரலாற்றுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு. நான் பயின்ற, நான் சொல்லிக் கொடுத்த பல்கலைக்கழகத்தில், மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் வரலாற்று ஆசிரியர்களை பிற ஆசிரியர்கள் சரியாக மதிக்க மாட்டார்கள். அவர்களை மதிக்க வைப்பதற்காக நான் இதை போன்று தமிழில் பேசாமல் வேண்டுமென்றே அவர்களுக்கு புரியாத ஆங்கிலத்தில் பேசி, அவர்களுடைய ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் சுட்டிக்காட்டி வரலாற்றினுடைய பெருமையை நிலைநிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே வெங்கடேசன் போன்ற ஒரு தலைமுறையை நான் பாதித்திருக்கிறேன் என்பது எனக்கு மகிழ்ச்சி தருகின்றது. இப்படி ஒரு விருது கிடைப்பதும் எனக்கு மகிழ்ச்சி தருகின்றது. இந்த வேளையிலே விகடனை பற்றி ஒரே ஒரு சொல் சொல்ல வேண்டும். இன்றைக்கு பத்திரிகை உலகத்திலே ஒரு புத்தகத்திற்கு மதிப்புரை வர வேண்டும் என்றால் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பது நம்ம சொல்லி மாளாது. ஆனால் 1984ஆம் ஆண்டிலே நான் 17 வயதிலே இருந்தபோது என்னுடைய புத்தகத்திற்கு விகடனில் மதிப்புரை வந்தது. 3 பக்கத்திற்கு வந்தது. அப்படி என்றால் அப்போதே கவனித்து அந்த மதிப்புரையை வெளியிட்டார்கள். இதைப்போல் எனக்கு பலர் உதவி இருக்கிறார்கள், பல நண்பர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய குடும்பத்தினர், நண்பர்கள், என்னுடைய சாதிக்காரர்களோ ஊர்க்காரர்களோ எனக்கு உதவியதில்லை. தமிழகம் முழுவதும், இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் நான் சென்ற இடங்களிலெல்லாம் தமிழின் மூலமாக, தமிழ் உறவுகளின் மூலமாக எனக்கு மிக பெரும் ஆதரவு கிடைத்திருக்கின்றது. அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியாக நான் பணியாற்றக்கூடிய சென்னை வளர்ச்சி ஆராய்ச்சி நிறுவனம், மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ், என்னுடைய நூல்களை எல்லாம் வெளியிட்டு எனக்கு ஆதரவு தரக்கூடிய காலச்சுவடு பதிப்பகம், இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். எனக்கு இந்த வேளையில் கடைசியாக விகடனோடு தொடர்புடைய ஒரு செய்தி. நண்பர் உடைய சந்திரஹாசம் நூல் வெளியீட்டை எவ்வாறு அந்த பணியை செய்தோம் என்பது நினைவுக்கு வருகின்றது. அது எவ்வளவு பெரிய ஒரு வேலை, அதில் எவ்வாறு இந்த விகடன் அமைப்பு செயல்படும் என்பதை நான் நேரடியாக பார்த்தேன். முகஸ்துதி செய்யக்கூடாது, அதனால் நான் நிர்வாக இயக்குனருடைய பெயரை எல்லாம் நான் சொல்லவில்லை. ஆனால் அது ஒரு வித்தியாசமான அனுபவம். எவ்வாறு இவ்வளவு பெரிய ஒரு அமைப்பு செயல்படுகின்றது என்பதை பார்த்தேன். சந்திரஹாசத்தினுடைய அடுத்த பகுதி வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much, sir. இருவருக்கும் நன்றிகள். இருவரோட சேவையும் எப்போதும் தொடரணும். நன்றிகள் சார்.